சிவத்தை அறிவோம். சிவம் சிவன். சிவம் தவத்தினால் கிடைக்கும். சிவம் பவத்தை ஒழிக்கும், அவத்தை நீக்கும். சிவத்தை நோக்கியே சகல ஜீவராசிகளும் பயணிக்கின்றன. சிவமே நம்மை காக்கும். சிவத்தை சிந்தித்தோர் சீரழிவார், பயன்பெறுவார், புகழ் பெறுவார். அந்த சிவம் எது? அதை அடைவது எப்படி? அருமுகச் சிவத்தை நிலைநாட்ட வந்த பாம்பன் சுவாமிகளின் அடியாராய் அருணை முனிவன் அருணகிரிநாதரின் திருப்புகழில் ஈடுபாடு கொண்டு 12 திருமுறைகளை பயின்றுதுடன் மற்றவர்களுக்கும் எழுத்தோதி இயம்பிடும் குகஸ்ரீ என்ஜினியர் வி. கலைச்செல்வன் அவர்கள் வாரந்தோறும் நல்கும் சிவத்தை அறிவோம், கேட்டு மகிழ்வில். சிவாய நமவோம். மேன்மைக்குள் சைவ நீதி உலகமெங்கும் விளங்கிட பாடுபடுவோம் வாரீர். சிவாய நம. சிவத்தை வணங்கினால் துன்பம் கிடையாது, தொல்லை கிடையாது, துயரம் கிடையாது. சிவபரம்பொருளின் அருள் ஒன்று இருந்தால் எத்தகைய துன்பமானாலும் ஓடிவிடும். எல்லா துயரங்களும் இருந்த இடம் காணாமல் போய்விடும். அதுதான் வரலாறு காட்டக்கூடிய உண்மை. இந்த உண்மையை உணர்ந்த அப்பர் சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு அருமையான பாடலை தில்லை என்று சொல்லப்படுகின்ற சிதம்பர தலத்திலே பாடியிருப்பார். வாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம். அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு, தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கு, தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே, அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும். யாரொருவர் தில்லை என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்திலே நடனமாடுகின்ற நடராஜ பெருமானுக்கு தன்னை அடிமையாக ஒப்புவித்து கொண்டு அவனை பாடி வழிபட்டு தொண்டு செய்கின்றார்களோ அவர்களிடம் தொல்லை, பழைய வினை, அல்லல் ஒன்றும் செய்யாது. காரணம், இது எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவன் அந்த பெருமான். அதனால்தான் இன்னொரு இடத்துல இதே நாவுக்கரசு சுவாமிகள் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே என்பார். எனவே அன்பர்களே, தினந்தோறும் சிவபெருமானை, நடராஜ பெருமானை சிந்தையில் வந்தித்து வழிபட்டு வாழ்வில் எல்லா நலங்களும் பெறுவீர்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.